நான் லேடி சூப்பர் ஸ்டார் என்று சொன்னது நயன்தாராவை அல்ல, இந்திய லேடி சூப்பர் ஸ்டார் மீனா குமாரி. அந்த காலத்தில் மீனா குமாரி என்றாலே விழுந்து மீனா குமாரி நடித்த படத்துக்கு போய் பார்ப்பது வழக்கம். அவ்வளவு கிரேஸ் கிரஷ் மீனா குமாரி மீது. மீனா குமாரியின் அப்பா தன்னுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் ஏமாற்றம் தான் கிடைத்தது. அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தது. இதன் காரணமாக அந்த பெண் குழந்தை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார். அதற்கு பிறகு அந்த தாயும் தந்தையும் சேர்ந்து மீனா குமாரி அனாதை இல்லத்தில் சேர்த்தார்கள். சரியான சாப்பாடு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலேயே சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கினார் மீனா குமாரி. அந்த வருமானத்தில் வைத்து அவர் தன்னுடைய வயிற்று பிழைப்பையும் படிப்புக்கான செலவையும் எடுத்துக்கொண்டார். 1946 பச்சோ கா கேல் என்ற இந்தி படத்தில் நடித்தார் மீனா குமாரி. அது சூப்பர் ஹிட் படம். எப்போதுமே சூப்பர் ஹிட் படத்தில் நடித்தால் அந்த நடிகையை தூக்கி கொண்டாடுவார்கள். அந்த அடிப்படையிலே மீனா குமாரி லேடி சூப்பர் ஸ்டார் ஆனார் இந்தி படங்களில்.